குளத்தில் மூங்கில் வீடு. துணி ரொம்பவும் ஏழை. அவளுடைய பொண்ணான புஜ்ஜி குருவி கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தா. துணியோட தொழில் என்ன அப்படின்னா மீன் பிடிக்கிறது. காலையிலேயே எழுந்திருச்சு தூண்டில எடுத்துக்கிட்டு வலைய எடுத்துக்கிட்டு ஆத்துக்கு போய் அந்த ஆத்துல வலைய போட்டு மீனை பிடிச்சு சாயந்தர நேரம் ஊருக்குள்ள இருக்கிற சந்தைக்குள்ள கொண்டு போய் அந்த மீனை துணி வித்துக்கிட்டு இருந்தா. அதுல வர வருமானத்தை வச்சுதான் அவ பொண்ண நல்லபடியா அவ பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த குளம் துணியோட வீட்டுக்கு 20 கிலோமீட்டர் தூரத்துல இருந்துச்சு. தினமும் வீட்ல இருந்து அந்த குளத்துக்கு போய் மீன் பிடிக்கிறது அப்படிங்கிறது பாவம் துணிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவளால அவ்வளவு தூரம் போக முடியல. ஒரு நாள் சாயந்தர நேரம் துணி எப்பவும் போலவே மீன் எல்லாத்தையுமே வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. ஆனா அன்னைக்கு வெயிலும் அதிகம். நாள் பூரா வெயில நின்னு மீன் பிடிச்சு அதை கொண்டு போய் வித்துட்டு வர்றதுக்குள்ள அவ பாடா பட்டுட்டா. வழியில அவளுக்கு மயக்கமா வந்துச்சு. அவளுக்கு பறக்கவே ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு. அப்போ துணி ரொம்பவும் சோகமா பறந்துகிட்டே, ஐயோ, உடம்பெல்லாம் எவ்வளவு வலிக்குது, சிறகுங்க வேற ரொம்ப வலி எடுக்குது. இன்னைக்கு வெயில் வேற அதிகமா இருக்கு, ஒரு அடி கூட முன்னாடி வைக்க முடியல. பாவம் புஜ்ஜி வீட்டுல பசியோட எனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் குழந்தை. அப்படி துணி முடியாம பறந்துகிட்டு இருக்கும்போது கடைசியில அவ சோர்ந்து போய் அப்படியே மயக்கம் போட்டு அங்கிருந்து தரையில பணத்தோட வந்து விழுந்துட்டா. பாவம், அவ மயக்கத்துல தான் இருந்தா. அப்பதான் வேலைய முடிச்சுக்கிட்டு அந்த பக்கமா சோட்டுக்கிளி மகிக்கழுகு 2 பேரும் வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வர வழியில துணி மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறத அவங்க கவனிச்சாங்க. மகி, யாரோ புதர்ல விழுந்த மாதிரி இருக்கு, ஏதோ பறவை மாதிரி தெரியுது, வாங்க போய் பார்க்கலாம். மகி பக்கத்துல போய் பார்த்து, ஐயோ, இது நம்ம துணி குருவி. சொட்டு, சீக்கிரமா வா, துணி மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்கான், மூச்சு கூட வாங்க மாட்டேங்கிறான். சோட்டு முகத்துல தண்ணிய தெளிச்சு, துணி துணி எந்திர துணி. ஐயோ மகி, பாவம், ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போயிட்டு வர, அதனாலதான் அவளுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எந்த பறவையா இருந்தாலும் இவ்வளவு தூரம் போயிட்டு வந்தா இதுதான் நிலைமை. கடைசியில மகிக்கழுகு சோட்டுக்கிளி 2 பேரும் துணிய சுமந்துக்கிட்டு அவளுடைய வீட்டுக்கு தூக்கிக்கிட்டு போனாங்க. வீட்ல இன்னும் அம்மா வரலையேன்னு புஜ்ஜி அம்மாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் சோட்டு மகி 2 பேரும் அவங்க அம்மாவை தூக்கிக்கிட்டு வரத பார்த்து பாவம் புஜ்ஜி ரொம்பவும் பதட்டமாயிட்டா. அவ வேகமா வெளியில ஓடி வந்து, அம்மா அம்மா எந்திரிங்க அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு? சோட்டு அத்தை, அம்மாக்கு என்ன ஆச்சு? அம்மா உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? புஜ்ஜி, நீ கவலைப்படாத, உங்க அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவ அவ்வளவு தூரம் போயிட்டு வரல, அதான் மயங்கிட்டா, நாங்க தண்ணி கொடுத்துருக்கோம். நீ பயப்படாத, உங்க அம்மாவுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. புஜ்ஜி, உங்க அம்மா அவ்வளவு தூரம் வேலைக்கு போயிட்டு வரல, அதனாலதான் இவ்வளவு டயர்டு. நீ உங்க அம்மாவை பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்கோ, நாங்க நாளைக்கு காலையில வந்து பாக்குறோம். சோட்டுவும் மகியும் அங்கிருந்து போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி முழுக்க புஜ்ஜி பக்கத்துல இருந்து அம்மாவுக்கு சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்படி அந்த ராத்திரி முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில துணி மெதுவா கண் முழிச்சு பார்த்தா. அப்போ புஜ்ஜி பக்கத்துல அழுதுகிட்டே இருந்தா. அம்மா அம்மா, என்னாச்சுமா? இப்போ எந்திரிச்சிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படிமா இருக்கு? நேத்து நைட்டு சோட்டு அத்தை மகி அத்தை உங்களை தூக்கிட்டு வந்தாங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன், நான் அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ துணி அவளுடைய பொண்ணு கிட்ட, புஜ்ஜி பயப்படாதம்மா, எனக்கு எதுவுமே ஆகல. எனக்கு என்ன கொஞ்சம் சிறகுங்க வலி, அவ்வளவுதான். அவ்வளவு தூரம் போயிட்டு வரல, இன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். புஜ்ஜி அழுதுகிட்டே, அம்மா இனிமே நீங்க வேலைக்கே போறது வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நீங்க 20 கிலோமீட்டர் வேலைக்கு போயிட்டு வரனால உங்களுக்கு ரொம்பவே சோர்வா இருக்கு, அதனால தானே நீங்க மயக்கம் போட்டுட்டீங்க. நீங்க நினைச்சு பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா அதுக்கப்புறம் என்ன யாருமா பாத்துக்குவா? எனக்கு உங்களை விட்ட வேற யாருமா இருக்கா? ஐயோ புஜ்ஜி, ஏமா அப்படி சொல்ற? மீன் பிடிச்சி விக்கலன்னா நம்ம எப்படி வாழ்றது? இங்க எங்கேயுமே ஆறு இல்லைன்னு தானே அவ்வளவு தூரம் நான் வேலைக்கு போயிட்டு வரேன். வேலைக்கு போலன்னா எப்படிமா? அம்மா, நான் உங்களை ஒரே தடவை வேலைக்கே போவாதீங்கன்னு சொல்லலம்மா. நீங்க இந்த ஊர்ல ஆறு இல்லைன்னு தானே பக்கத்து ஊருக்கு போய் வேலை செய்றீங்க. நம்ம ஒரு வேலை செய்யலாம். இந்த ஊர்ல இருந்து வீடு காலி பண்ணிட்டு அங்கேயே பக்கத்துலயே போய் வீடு வாடகைக்கு எடுத்து இருக்கலாம். அப்போ உங்களுக்கு இவ்வளவு சோர்வா இருக்காதுல்ல? துணி யோசிச்சு பார்த்து, பக்கத்து ஊருக்கு போகணுமா? ஐயோ, நம்ம பக்கத்து ஊருக்கு கிளம்பி போயிட்டா அந்த ஊர்ல நம்மளுக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஊரு தானே, உன்னோட ஃப்ரெண்டு பன்னு கூட இங்கதான் இருக்கான். நம்ம பக்கத்து ஊருக்கு போயிட்டா உனக்கு விளையாட யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ புஜ்ஜி அழுதுகிட்டே,
அம்மா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்க தான் முக்கியம். உங்களை விட்டா எனக்கு வேற யாருமா இருக்கா? நம்ம இன்னைக்கே வீடு காலி பண்ணிட்டு அந்த ஆறு இருக்கிற பக்கத்து ஊருக்கே போய் அங்கே வாடகை வீட்ல இருக்கலாம். வாமா ப்ளீஸ். துணி புஜ்ஜிய கட்டி பிடிச்சுக்கிட்டு, புஜ்ஜி சரிம்மா, நீ என்னோட ஹெல்த்த பத்தி யோசிக்கிற. சரி, நீ சொன்ன மாதிரியே இன்னைக்கே இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு நம்ம இன்னைக்கே இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிடலாமா? துணி அவனுடைய முடிவை பன்னு கிளிக்கிட்டையும் சோட்டு கிளிக்கிட்டையும் மகிக்கழுகு கிட்டையும் சொன்னான். அவங்களும் துணியோட ஆரோக்கியத்தை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அதுக்கு சரி அப்படின்னு சொன்னாங்க. அப்படி துணி புஜ்ஜி 2 பேருமே அவங்களுடைய பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க. அதே ஊர்ல தான் சிச்சு இருந்துச்சு. சிச்சு அந்த ஊர்லயே பெரிய பணக்காரி. யாரு வீடு கட்டனாலும் சிச்சுவோட அனுமதி வேணும். அந்த அனுமதியை வாங்குறதுக்காக தான் துணி அவளை பார்க்க போனா. சிச்சு, என் பேரு துணி குருவி. நான் பக்கத்தூர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கேன். டெய்லி நான் இந்த ஆத்துல தான் மீன் பிடிச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவ்வளோ தூரத்துல இருந்து இங்க வர்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இந்த ஊர்ல கொஞ்சம் இடமோ இல்ல வீடோ எங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியுமா? அப்போ சிச்சு காக்கா ஸ்டைலா உட்காந்துக்கிட்டு, ஓஹோ துணி, நீங்க பக்கத்தூர்ல இருந்து இந்த ஊர்ல பொழைக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? இந்த ஊர்ல நீங்க இருக்கணும் அப்படின்னா என்னோட அனுமதி இல்லாம இந்த ஊர்ல நீங்க எந்த வேலையும் செய்ய முடியாது. நீங்க இந்த ஊர்ல வீடை கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு 50,000 ரூபாய் பணம் கொடுக்கணும், இல்லனா இங்க இருக்க முடியாது. அத கேட்டு புஜ்ஜி ஷாக் ஆயிட்டா. ஐயோ, 50,000மா? ஒரு சின்ன இடத்துக்கு 50,000 ரூபாய் கொடுக்கணுமா? துணி கவலையா, இங்க பாருங்க மகி, நாங்க ரொம்பவே ஏழை. எங்ககிட்ட 50,000 ரூபாய் பணம் கேட்டா நாங்க எங்க போறது? நான் சிறுக சிறுகா சேர்த்து வச்ச பணம் ஒரு 3,000 ரூபாய் கையில இருக்கு. அதை கொடுக்கறேன். இப்பத்துக்கு அந்த காசை வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் நிதானமா மீன் வியாபாரம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கேட்ட பணத்தை கொடுத்துடுறேன். சிச்சு கோவமா, என்னது 3,000மா? 3,000 பணத்துக்கு ஒரு அடி இடம் கூட வராது. இங்க பாருங்க, இந்த ஊர்ல இருக்கணும்னா 50,000 ரூபாய் பணத்தை கட்டியே ஆகணும். காசு கொடுத்தா இங்க இருங்க, காசு கொடுக்கலையா இப்பவே இந்த ஊரை காலி பண்ணிட்டு போங்க. சிச்சு, தயவு செஞ்சு இந்த ஊர்ல தங்குறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. என் பொண்ணு குளூர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்களா? இங்க பாருங்க, உங்களுக்கு கருணை காட்டெல்லாம் என்னால முடியாது. 50,000 ரூபாய் பணம் இருந்தா இங்க நில்லுங்க, இல்லனா 50,000 எடுத்துட்டு வந்து என்ன பாருங்க, இல்லனா போங்க. சிச்சு காக்கா கொஞ்சம் கூட தயவு காட்டாம அவங்கள அங்கிருந்து விரட்டி விட்டுருச்சு. பாவம் துணி புஜ்ஜி 2 பேரும் கவலையோட ஆத்தங்கரை கிட்ட வந்தாங்க. இருட்டாக ஆரம்பிச்சது. இப்ப அவங்களுக்கு தங்குறதுக்குன்னு ஒரு வீடு இல்ல. 2 பேரும் ஆத்தங்கரையோரமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, இப்ப நம்ம என்னம்மா பண்றது? 50,000 ரூபாய் கேக்குது அந்த சிச்சு அத்தை. அவ்வளவு காசு நம்ம கிட்ட இல்லையே. அம்மா, நம்ம பழைய ஊருக்கே கிளம்பி போயிடலாமா? இல்லம்மா, நீ கவலைப்படாத. இன்னைக்கு நைட்டுக்கு இங்கே ஏதாவது மரத்துக்கடியில படுத்து தூங்கலாம். நாளைக்கு காலையில இதே ஆத்துல மீன் பிடிச்சு எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கலாம். அந்த கடவுள் காப்பாத்துவாரு. அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அவங்களுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. சித்தி, புஜ்ஜி, அழுவாதீங்க, நான் இருக்கேன். துணியும் புஜ்ஜியும் திரும்பி பார்த்தப்போ அவங்க பின்னாடி ஒரு பைய வச்சுக்கிட்டு பன்னு கிளி நின்னுக்கிட்டு இருந்தான். அப்போ பன்னுவை பார்த்த உடனே புஜ்ஜி பக்கத்துல போய் அவன் கிட்ட ரொம்பவும் கவலையா, பன்னு, நீயா? உனக்கு எப்படிடா நாங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு இங்கே வந்திருக்க? புஜ்ஜி, நீங்க வரும்போதே நான் உங்க பின்னாடியே வந்தேன். அம்மா தான் நீங்க எங்க போயிருக்கீங்கன்னு உங்களை தேட சொன்னாங்க. சிச்சு ஆண்டி பேசினத நான் கேட்டேன். இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. சிச்சு ஆண்டிக்கு நீங்க தங்குறதுக்கு ஒத்த 1 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. துணி ஆச்சரியமா, பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? பன்னு, அப்படின்னா இந்த காட்டுக்குள்ள நாங்க எப்படிடா வீட கட்டுறது? பன்னு சிரிச்சுக்கிட்டே, சித்தி, நம்ம யாரோட இடத்தையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் சின்னதுல ஸ்கூல்ல படிக்கும்போது எங்க மிஸ் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. மூங்கில்ல வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு. மூங்கில்ல வீட்டை கட்டி தண்ணி மேலேயே கட்டிக்கிட்டா அது தண்ணி மேலேயே தேங்கிக்கிட்டு இருக்குமா? என்னது, தண்ணில மூங்கில்ல வீட்டை கட்டுறதா? ஆமாம் புஜ்ஜி, உனக்கு ஞாபகம் இல்லையா? மூங்கில்ல தண்ணி மேல வீட்டை கட்டிக்கிட்டா அந்த மூங்கில் வீடு தண்ணியில தேங்கிக்கிட்டே இருக்கும். இந்த தண்ணி எல்லாருக்கும் பொதுவானது. எங்க தண்ணி குறைவா இருக்கோ அங்க இந்த மாதிரி வீட்டை கட்டிக்கிட்டா யாருக்கும் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல புஜ்ஜி. அத கேட்டு துணி சந்தோஷமா, வாவ் பன்னு,
உண்மையிலேயே நீ ரொம்ப அற்புதமான ஐடியா கொடுத்திருக்கடா. நீ சொன்னது என்னவோ உண்மைதான். தண்ணி எல்லாருக்கும் பொதுவானது. தண்ணில வீட கட்டுறதுக்கு யாருக்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல. மூங்கில்ல வீட கட்டிக்கிட்டா தண்ணி மேல தேங்கும். எனக்கு மீன் பிடிக்கும் வசதியா இருக்கும். ஆண்டி, வரும்போது நான் காட்டுக்குள்ள நிறைய மூங்கில் மரத்துங்களை பார்த்தேன். நாளைக்கு காலையிலேயே நம்ம 3 பேரும் சீக்கிரமா போய் மூங்கில கொண்டு வந்து வீட்டை கட்டிக்கலாம். அன்னைக்கு ராத்திரி அவங்க ஆத்தங்கரையோரமாவே படுத்து தூங்கிட்டு காலையில விடிஞ்ச உடனேயே 3 பேருமே ரொம்பவே சுறுசுறுப்பா காட்டுக்கு போய் அங்க இருக்கிற மூங்கில் மரங்களை எல்லாத்தையுமே வெட்டி மூங்கில் கொம்புகளை கொண்டு வந்து பல நாட்கள் கஷ்டப்பட்டு ஆத்தங்கரையோரமா, அதாவது கரையோரமா ஒரு அழகான வீட்டை கட்டுனாங்க. அதுவும் தண்ணியில. பாதி வீடு கரையோரமா இருந்துச்சு, பாதி வீடு தண்ணிக்குள்ள இருந்துச்சு. அந்த வீட்டுல மழை பெஞ்சா தண்ணி வராம இருக்க பனை ஓலைய வச்சு கூரைய கூட போட்டிருந்தாங்க. அந்த வீடு பாக்குறதுக்கு அழகா மட்டும் இல்ல, அது பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அம்மா, நம்ம வீட பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்கு. தண்ணியிலேயே நம்ம வீடு தேங்குற மாதிரியே இருக்கு. உண்மையிலேயே இங்க இருந்து பார்க்க இந்த தண்ணி ரொம்ப அழகா தெரியுது. ஆண்டி, நம்ம ஐடியா எப்படி இருக்கு ஆண்டி? மூங்கில்ல தண்ணிக்கு மேல வீட்டை கட்டினதுனால எவ்வளவு தண்ணி வந்தாலும் மேல தேங்கிக்கிட்டே இருக்கும். துணி சந்தோஷமா, பன்னு, எங்களுக்கு நீதாண்டா கடவுள். உன்னாலதான் தண்ணி மேல இவ்வளவு அழகா நாங்க வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கோம். இனிமே என் பொண்ணு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லடா. அம்மா, இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. 20 கிலோமீட்டர் போக வேண்டிய அவசியமும் இல்ல. நம்ம வீடு தண்ணி மேலே இருக்கிறதுனால நீங்க ஜன்னலுக்கிட்ட உட்காந்து கூட மீனை அழகா பிடிக்கலாம். உங்களுக்கு டயர்டானப்போ ரெஸ்ட் எடுக்கலாம். பிடிச்ச மீனை இங்கே ஆத்தங்கர ஓரத்துல உட்காந்து வித்துக்கிட்டு நல்லா இருக்கலாம். துணி சிரிச்சுக்கிட்டே, ஆமா புஜ்ஜி, நம்ம கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம இங்கேயே சந்தோஷமா வாழலாம். இந்த விஷயம் ஊர்ல இருக்கிற எல்லா பறவைங்களுக்கும் தெரிஞ்சு அவங்க அந்த வீட்டை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ சிச்சுவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சது. சிச்சு ரொம்ப கோவமா துணி வீட்டுக்கு வந்தா. என்னடி துணி, இங்க வீட்டை கட்டிக்கிட்டா எந்த டாக்ஸும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு வீட்டை கட்டிக்கிட்டியா? இங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்கல? அத கேட்டு பன்னு, இங்க பாருங்க சிச்சு ஆண்டி, இந்த ஊருக்குள்ள இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் நீங்க சொந்தக்காரரா இருக்கலாம். இந்த தண்ணி எல்லாருக்கும் பொதுவானது. இதுல வீட்டை கட்டிக்கிட்டா யாருக்குமே டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமும் இல்ல. எங்களை கேள்வி கேட்கிற உரிமையும் உங்களுக்கு இல்ல. சிச்சு ரொம்பவும் கோவமா, என்னது, தண்ணிக்குள்ள வீட்டை கட்டிக்கிட்டா டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லையா? நீங்க ரொம்பவே புத்திசாலி அப்படின்னு கத்திக்கிட்டே அங்கிருந்து போயிடுச்சு. ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாரும் பன்னுவோட புத்திசாலித்தனத்தையும் துணியோட உழைப்பையும் பாராட்டாங்க. அப்படி துணி புஜி 2 பேருமே இப்போ அந்த ஆத்திலேயே வீடு கட்டிக்கிட்டதுனால அங்கேயே மீன் பிடிச்சி அங்கேயே மீனை வித்துக்கிட்டு இருந்தாங்க. இதனால துணிக்கு நிறைய சிரமம் இல்லாம போயிடுச்சு. அப்படி பண்ணு கொடுத்த ஒரு ஐடியாவால துணியோட வாழ்க்கை மொத்தமாவே மாறிடுச்சு. பட்டணத்துல வெயில் காலம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய பில்டிங்குங்க, வண்டிங்களோட சத்தம், புகை, இதோட பாக்குறதுக்கே அந்த சிட்டி ரொம்பவும் கொடூரமா இருந்துச்சு. அந்த சிட்டில தான் சிச்சு காக்கா தன்னுடைய புள்ள சின்ன காக்கா கூட ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கி இருந்தா. அவங்க பக்கத்து வீட்டுல தான் குஹுவும் வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஒரு நாள் காலையில குஹு வாத்து சிச்சு காக்காவோட வீட்டு பால்கனில வந்து உட்காந்துக்கிட்டு அந்த சிட்டிய பத்தியும் அங்க இருக்கிற சூழ்நிலைய பத்தி பேசிக்கிட்டு இருந்துச்சு. அப்பா சிச்சு, போதும் இந்த பட்டணத்தோட வாழ்க்கை. எங்க பார்த்தாலும் சிமெண்ட் வீடுங்க, பெரிய பெரிய பில்டிங், எங்க பார்த்தாலும் ஒரு மரம் கூட காணோம். இங்க ஏசிய போட்டுக்கிட்டு ரூமுக்குள்ளேயே எத்தனை காலத்துக்கு அடிஞ்சு கிடக்குறது. இங்க நல்லபடியான காத்து இல்ல. எனக்கு இந்த சிட்டி லைஃப் கொஞ்சம் கூட பிடிக்கல. சிச்சு காக்கா ரொம்ப கவலையா, ஐயோ, என்ன பண்ண சொல்றீங்க குஹு? நம்ம இந்த பட்டணத்துக்கு வேலைக்காக வந்துமே தவிர நம்ம நிம்மதி எல்லாமே பாழா போயிடுச்சு. பசங்களுக்கு விளையாடக்கூட இடமே இல்லாம போச்சு. பசங்க எப்ப பார்த்தாலும் வீடியோ கேமு, மொபைலு அப்படின்னு உக்காந்த இடத்துலயே உக்காந்து இருக்கிறாங்க. சரி, இவங்கள வெளியே அனுப்பி விளையாட விடலான்னு பார்த்தா செத்துருவாங்க போலவே இல்ல. ஆமாஞ்சிச்சு, எனக்கு கூட ஒரு நல்ல கிராமத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. எங்க தாத்தா பாட்டி காலத்துல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, கிராமத்துல சுத்தமான காத்து, சுத்தமான தண்ணி, சுத்தமான இயற்கை கிடைக்கும் அப்படின்னு. ஆனா நம்ம வந்து இந்த பாலா போன சிட்டில மாட்டிக்கிட்டு இங்க எதுவுமே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா இல்ல.
சின்னு காக்கா உற்சாகமா அங்க வந்து, அம்மா, ஆண்டி சொல்லும் போதுதான் எனக்கும் ஆசையா இருக்கு. எனக்கும் அழகான கிராமத்துக்கு போனோம் போல இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லீவுல அவங்க தாத்தா பாட்டி வீடு கிராமத்துல இருக்குன்னு போறோம்னு சொல்றாங்க. நம்மளும் போலாம். சிச்சு காக்கா ஒரு நொடி யோசிச்சு பார்த்து, குஹு, நீ சொல்லும் போதுதான் எனக்கு கூட கிராமத்துக்கு போனோம் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, கிராமத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸான சோட்டு துணி இருக்காங்க. அவங்க எவ்வளோ நாளா வா வான்னு என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் ரொம்ப நாளாவே அங்க போனோம்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னால போக முடியல. இந்த வாட்டி வீக்கெண்டுக்கு நம்ம எல்லாரும் போயிட்டு வரலாம். வாவ் சிச்சு, நீ சொல்றது உண்மையா? அப்படின்னா இப்பவே போய் நான் துணி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப நாளா நான் கிராமத்துக்கு போய் அங்க இருக்கிற சுத்தமான காத்த சுவாசிக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி சிட்டியில இருக்கிற சிச்சு காக்கா அவளுடைய புள்ளியான சின்ன காக்காவையும் குஹுவாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு கிராமத்துக்கு கிளம்புனா. அவங்க பஸ்ல வந்துகிட்டு இருக்கும்போது ஊரை நெருங்கிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல வானிலையில மாற்றம் வந்துச்சு. ஆகாயத்துல இருக்கிற மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சு அவங்க கிராமத்தை நெருங்கும் போது சில்லுன்னு காத்து வீச ஆரம்பிச்சுது. அப்படி அவங்க கிராமத்துல இறங்கும் போது மழையே பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. கிராமத்துல மழை பெய்யறது பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்க அதே மழையில நனைஞ்சுக்கிட்டு நேரா துணிக்குருவியோட வீட்டு வாசல்ல போய் நின்னு துணியோட வீட்டு கதவை வேகமா தட்டினாங்க. துணி துணி, வீட்ல இருக்கியா? கதவை தொடடி, மழையில நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். துணி வெளியில வந்து பார்த்து ஆச்சரியமா, அடடே, யார் இது? சிச்சுவா? சிச்சு, இவ்வளவு நாளுக்கு அப்புறம் இப்பதான் நான் கிராமத்துல இருக்கிற என்னோட ஞாபகம் வந்துச்சு. அடடே, இது யாரு? ஐயோ, மழையில ரொம்ப தொப்ப கட்டியா நனைஞ்சு போயிருக்கீங்க. ஐயோ, முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க வாங்க வாங்க. எல்லாரும் துணியோட வீட்டுக்குள்ள வந்தாங்க. ஆமா துணி, நாங்க பட்டணத்துல இருந்து வரோம். இவங்க என் பக்கத்து வீட்டுக்காரங்க குஹு அப்படின்னு. நாங்க மழையில நனைஞ்சிருக்குமே தவிர இந்த மழை எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சிட்டில எங்களால இந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியாதுல்ல. துணி சந்தோஷமா குஹு கிட்ட பேச ஆரம்பிச்சா. வணக்கம் குஹு, நீங்க இந்த மாதிரி கொட்டுற மழையில வருவீங்கன்னு கொஞ்சம் கூட நான் யோசிக்கவே இல்ல. சிச்சு, எவ்வளவு வருஷம் ஆச்சு சிச்சு உன்னை பார்த்து. நீ வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். சந்தோஷத்துல வார்த்தையே வரல. இந்த டவல் தலைய துவட்டிக்க. குஹு அந்த வீட்டை ஆர்வமா பார்த்து, வணக்கம் துணி, எங்களுக்கு இந்த கிராமம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த கிராமத்துக்கு வரணும் அப்படின்னு சிச்சுவை நான் தான் கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். வரும்போதே மழை எங்களை வா வா அப்படின்னு வரவேற்றது. எங்களுக்கு இந்த மழை கூட ரொம்பவே பிடிச்சிருக்கு. துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, குஹு, நீங்க ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. கிராமத்துல மழையோட மஜாவே வேற. சரி, நீங்க மழையில நினைச்சிட்டு வந்திருக்கீங்க. சுட சுட காஃபியும் உங்களுக்காக சுட சுட பக்கோடா செஞ்சு கொண்டு வரேன். நல்ல சூப்பரா இருக்கும். குஹுவாத்த ஜன்னல் பக்கத்துல உக்காந்துக்கிட்டு அந்த கிராமத்துல பெய்ற மழைய பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த மழை துளி தரையில விழும்போது வர மண் வாசம் கூட அவளுக்கு உண்மையிலேயே ரொம்ப புதுசாவும் நல்லாவும் இருந்துச்சு. ஐயோ துணி, உங்க கிராமத்துல மழை வந்தா பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு. அதே எங்க சிட்டில மழை வந்தா டிரைனேஜ் எல்லாம் பிளாக் ஆகி சிட்டி மொத்தமே டிராபிக் ஜாம்ல நிறைஞ்சு போயிருக்கும். ஆனா இங்க அடிக்கிற மழையில மரம் செடிங்க எல்லாம் பச்சை பசேல்னு பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மண் வாசனை சுவாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. துணி குடிக்கிறதுக்கு டீயை கொடுத்து, ஆமா குஹு, இங்க மழைனா எங்களுக்கு சந்தோஷம். ஆறெல்லாம் நிறைஞ்சிரும், வயலு பச்சை பசேல்னு இருக்கும். இங்க இருக்கிற விவசாயிங்களுக்கு மழை வந்தா பண்டிகை கொண்டாட்டம் தான். ஆனா பட்டணத்துக்காரங்க மழை வந்தா என்ன பண்ணுவாங்க சிச்சு? மழைன்னா அவங்களுக்கு கஷ்டமா? சிச்சு சூடா டீயை குடிச்சு, ஐயோ துணி, பட்டணத்துல மழை வந்தா டிரைனேஜ் எல்லாம் பிளாக் ஆகி எங்களுக்கும் டிராபிக்ல வேலைக்கு போகவே முடியாது. வீட்டுல உக்காந்துக்கிட்டு மொபைல பாத்துக்கிட்டு டிவிய பாத்துக்கிட்டு சும்மா உக்காந்துருப்போம். ஆனா இங்க பாத்தியா, அடிக்கிற மழைக்கு மண் வாசனை சந்தோஷமா இருக்கு. காத்து கூட சில்லுன்னு வருது. சின்ன வெளியில பேஞ்சிக்கிட்டு இருக்கிற மழைய பார்த்து, ஆமா ஆண்டி, சிட்டில மழை வந்தா நான் வெளியே போய் விளையாடுறேன்னு சொன்னா எங்க அம்மா என்ன விடவே மாட்டாங்க. அந்த தண்ணி நல்லா இல்ல, பொல்யூஷன், கெமிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, தண்ணி சுத்தமா இருக்கு. அப்பதான் துணியோட பொண்ணான புஜ்ஜி குருவி வெளியில வந்து, ஹாய் சின்னா, என் பேரு புச்சி. என் கூட வரியா? நம்ம 2 பேரும் விளையாடலாம். நான் படகு செய்றேன். எனக்கு நிறைய படகுகளை செஞ்சு தண்ணில விட இஷ்டம். புஜ்ஜி, உனக்கு படகு செய்ய தெரியுமா? எனக்கு செய்ய தெரியாது. எனக்கும் கத்து கொடுக்கறியா? நம்ம 2 பேரும் படகு செஞ்சு யாரோட படகு முன்னாடி போகுதுன்னு பார்க்கலாம். பாத்தீங்களா, பசங்க எவ்வளவு சீக்கிரம் கலந்துட்டாங்கன்னு. ரொம்பவே சந்தோஷம்.
சரி சரி, நீங்க வாங்க, சுட சுட டீ குடிச்சுக்கிட்டு முதல்ல பக்கோடா சாப்பிடுங்க. துணி, எனக்கு உங்க ஊர்லயே இருக்கிற பன்னு சோட்டு அவங்களையும் பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு இந்த கிராமத்து ஜனங்க, கிராமத்து பறவைங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களும் வந்தா இங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். சிச்சு காக்கா யோசிச்சு பார்த்து, குஹு, இப்படி கொற்ற மழையில எதுக்காக இப்போ இந்த நேரத்துல அவங்கள இங்க வர சொல்றது? அவங்களுக்கும் கஷ்டம் இல்ல? நாளைக்கு மழை எல்லாம் நின்னதுக்கு அப்புறம் அவங்கள இங்க வர சொல்லி பேசிட்டா போகுது, அப்போ நல்லா இருக்கும்ல. புஜ்ஜி கப்பலை செஞ்சுக்கிட்டு நடுவுல, அம்மா எதுக்காகமா நம்ம அவங்க வீட்டுக்கு போனோம்? அவங்களையே ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லலாம்ல. நான் பன்னுக்கு இப்பவே கால் பண்ணி கூப்பிடுறேன். பட்டணத்துல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்றேன். அப்ப உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. பன்னு படகெல்லாம் செய்வான், அவன் செஞ்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். புஜ்ஜி, நீ சொல்றது என்னவோ நல்லதுதான். அவங்களும் இங்க வர சொல்லு, எல்லாரும் உட்காந்து பேசி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் பண்டிகை கொண்டாட்டம் தான். சரி சரி, இவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களையும் போன் பண்ணி இங்க வர சொல்றேன். சிச்சு அவருடைய போன்ல சோட்டுவுக்கு கால் பண்ணா. ஹலோ சோட்டு, நான் தாண்டி சிச்சு. நானும் என் பக்கத்து வீட்டுக்காரங்க குஹுமும் இங்க கிராமத்துக்கு வந்திருக்கோம். உங்க எல்லாரையும் பாக்கணும்னு வந்தோம். இந்த மழையில என்ஜாய் பண்ணலாம். சீக்கிரமா கிளம்பி துணி வீட்டுக்கு வாடி. அத கேட்டதும் சோட்டு கிளி, அட சிச்சு, உண்மையா தான் சொல்றியா? எப்படி வந்த விஷயத்த சொல்லவே இல்ல. இதோ உன்னை பாக்குறதுக்கு இப்பவே கிளம்பி வரேன். மழையில ட்ரிப் வந்திருக்கியா? நல்ல மஜாவா இருக்கும். என் பையன் பந்துவையும் கூட்டிட்டு வரேன். வரும்போது மொக்கா சொல்லத்தை கொண்டு வரேன். கொஞ்ச நேரத்திலேயே சோட்டு கிளியும் அவருடைய புள்ளையான பன்னு கிளியும் அந்த மலையில கொடைய பிடிச்சுக்கிட்டு மெதுவா துணியோட வீட்டுக்கு வந்தாங்க. வரும்போது சும்மா வராம அவ வயல்ல விளைஞ்ச சோளத்தையும் பறிச்சுக்கிட்டு கொண்டு வந்தா. குஹுவுக்கு ஏதோ ஒரு புது உலகத்துல இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சோட்டு உள்ள வந்து, ஹாய் சிச்சு, ஹாய் குஹு. துணி, இங்க பாத்தியா? என்னோட வயல்ல இருந்து மொக்கா சோளத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த மொக்கா சோளத்தை அடுப்புல வச்சு நல்லா சுட்டு உப்பு காரம் எல்லாம் போட்டு சாப்பிட்டா அதோட மஜாவே வேற. இங்க பாருங்க சோட்டு, இங்க பாரு பன்னு. இதே எங்க சிட்டில மழை வந்தா ரோடெல்லாம் டிரைனேஜ் எல்லாம் நிறைஞ்சு போய் பிளாக் ஆயிடும். ஆனா இங்க கிராமத்துல மழைய பார்த்தாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மழையில நம்ம எல்லாரும் இப்படி உட்காந்து பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பன்னு கிளி சிரிச்சுக்கிட்டே, ஓஹோ ஆண்டி, பட்டணத்துல நீங்க ரொம்ப ட்ரெஸ்ஸா இருப்பீங்க, ஆனா இங்க பாத்தீங்களா எவ்வளவு கூலா இருக்கீங்கன்னு. ஆனா இந்த கிராமத்துல மழைக்கு சுட சுட பஜ்ஜி, போண்டா, மொக்கா சோளம் அப்படின்னு எவ்வளவு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆமா துணி, இந்த கிராமத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யற குணம், நேச்சுரல் பொல்யூஷன் இல்லாத ஒரு காத்து, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஏனோ இங்கே கிராமத்துல இருக்கணும் போல இருக்கு. எல்லாரும் சேர்ந்து சுட சுட காஃபி, அதே மாதிரி சுட சுட மிளகா பஜ்ஜி, வடை, சோளம் எல்லாமே உட்காந்து சாப்பிடும்போது சின்ன வயசுல நம்ம இப்படி உட்காந்ததெல்லாம் ஞாபகம் வருது இல்ல? சோட்டு கிளி சிரிச்சுக்கிட்டே, ஆமா துணி, எல்லாரும் சிட்டில இருந்து நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கிற சொந்தக்காரங்க. நம்ம எல்லாரும் உட்காந்து சந்தோஷமா சிரிச்சு பேசி கதை பேசிக்கிட்டு இருக்கிறது தானே உண்மையான சந்தோஷம். அதுதானே நம்மளுக்கும் தேவைப்படுது. அம்மா துணி, நான் அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா இதே மாதிரி மழை கிளைமேட்ல தான் வரப்போறேன். ஏன்னா இந்த மாதிரி மழை எங்களுக்கு சிட்டில கிடைக்காது. இந்த மாதிரி மழையில வந்தாதானே மறுபடியும் இதே மாதிரி சுட சுட சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்து கதை பேசலாம். குஹு, எனக்கு இப்ப இங்க இருக்கிறது ரொம்பவே சந்தோஷத்தை நிறைச்சு கொடுத்திருக்கு. நம்ம சிட்டில எப்ப பார்த்தாலும் காசு, வேலை, அலைச்சல் அப்படின்னு அலைஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனா இங்க வந்து எவ்வளவு நிம்மதியா இருக்கும். அடிக்கடிக்கு இந்த மாதிரி வந்து இருக்கணும். இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சிச்சு, சந்தோஷம், நிம்மதி அப்படின்னா இதுதானே. எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் என் மனசுல இருக்கிற பாரம் எல்லாமே இந்த மழை தண்ணியிலேயே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. துணிக்குருவி பேசிக்கிட்டே, நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க, ஆனா இந்த மழை நாளைக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் இதே மழையில நீங்க எல்லாருமே வரணும். மறுபடியும் நம்ம எல்லாரும் இதே மாதிரி சிரிச்சு பேசணும். அதுக்கு நீங்க தான் ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். அம்மா குஹு ஆண்டி, நீங்க பட்டணத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த மலையில நம்ம என்ஜாய் பண்ண விஷயம், நம்ம உக்காந்து அரட்டை அடிச்ச விஷயம், இது எதையுமே மறக்க கூடாது. அடிக்கடிக்கு உங்களுக்கு எங்களோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கணும். நீங்களும் இங்க வந்துகிட்டே இருக்கணும். குஹு உற்சாகமா, நான் கண்டிப்பா இந்த ஞாபகத்தை அடிக்கடிக்கு யோசிச்சு பாத்துக்கிட்டே இருப்பேன்.
இங்கதான் உண்மையான சந்தோஷம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பா இந்த மலைக்கு நான் இங்க வந்து வந்து போவேன். இந்த மலையில நம்ம எல்லாரும் இப்படி சூடா உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு பேசுறதெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகம் தான் அடிக்கடிக்கு வந்துகிட்டு இருக்கு. குஹு, நீங்க உண்மையிலேயே புத்திசாலி. இந்த மாதிரி வெயில் காலத்துல சிட்டில உட்காந்து எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு நீங்க இந்த கிராமத்தை தேடி வந்தீங்க. அதே மாதிரி கிராமம் உங்களுக்கு முழுசா சந்தோஷத்தை மட்டும் தான் கொடுத்திருக்கு. இது எல்லாத்துக்கும் நான் மட்டும் காரணம் கிடையாது. உங்களோட எல்லாரோட ஒத்துழைப்பு மட்டும்தான் இந்த சந்தோஷத்துக்கு காரணம். எல்லாரும் இதே மாதிரி சந்தோஷமா இருந்தா மட்டும்தானே நம்ம சந்தோஷம் 2 மடங்காகும். வெளியில குழந்தைங்களான புஜ்ஜி, பன்னு, சின்னு மழையில நனைஞ்சுக்கிட்டு தண்ணியில காகித கப்பலை விட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சிரிப்பு சத்தம் அந்த மலை சத்தத்தையும் தாண்டி ரொம்பவும் சத்தமா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. குஹுவுக்கு அந்த கிராமத்து வாழ்க்கையில இருக்கிற சிம்பிளிசிட்டியும் அந்த சந்தோஷமும் பிடிச்சிருந்துச்சு. இங்க எல்லாருக்கும் நடுவுல இருக்கிற அன்பை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாருமே கதை கதையா பேசிக்கிட்டு டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. குஹுவுக்கு அந்த கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்துச்சு. அப்படியே கிராமத்துல அவங்க எல்லாரும் அன்னைக்கு நாளை போக்குனாங்க. அதுவும் ராத்திரி அவங்களுக்கு ரொம்ப சுகமா இருந்துச்சு. சிச்சு, நாளைக்கு காலையிலேயே நம்ம சிட்டிக்கு கிளம்பணும். ஆனா அடிக்கடிக்கு இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த கிராமத்துக்கு நம்ம வந்துகிட்டே இருக்கணும். எப்பவுமே வரணும். கண்டிப்பா குஹு, நம்மளோட சந்தோஷமும் இங்கதான் இருக்கு. நம்ம சொந்தக்காரங்களும் இங்கதான் இருக்காங்க. நம்ம எப்பவுமே அவங்கள மறக்கவே கூடாது. இனிமே ஒவ்வொரு வருஷமும் இந்த மலையில நம்ம இப்படிதான் என்ஜாய் பண்ணணும். நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். அப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த மழை பெய்யற நாள்ல ஒரு நாள் கிராமத்துல அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்தாங்க. குஹுவுக்கு உண்மையிலேயே வேற ஒரு உலகத்துல வாழ்ற மாதிரி தான் இருந்துச்சு.